நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேங்க் எக்ஸாம் ரெலவெண்ட்டாக இன்னும் நிறைய டவுட் இருக்குது. ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் நான் பிஓ எஸ்ஓ ரெண்டு எக்ஸாமுக்கு ஒரே டைமில் வந்து படிக்கலாமா, ஒரே டைமில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ட்ரை பண்ணேன் அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ பிஓ அப்படிங்கிறது ஜென்ரலாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் உங்களுக்கு. எஸ்ஓ அப்படிங்கிறது கொஞ்சம் டெக்னிக்கல் ஜாப் உங்களுக்கு. டெக்னிக்கல் அப்படின்னா நீங்கள் படித்த லைனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ இல்லை எம்எஸ்சியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், அந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் படித்ததுக்கு தகுந்த மாதிரியான ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படிங்கிறனால எஸ்ஓக்கு உங்களுக்கு மெயின் எக்ஸாம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பட் பிஓ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக், ஃபினான்சியல் அவேர்னஸ், இந்த மாதிரி டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினும் வரும் உங்களுக்கு. பட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா எஸ்ஓ சூஸ் பண்ணி